இயேசு கிறிஸ்துவின் வல்லமையுள்ள நாமத்திலே நான் ஒவ்வொருவருக்கும் வாழ்த்துதல் சொல்லுகிறேன். இன்றைய நாளிலும் நான் உங்களுக்குள் ஒரு சில காரியத்தை நான் பேச விரும்புகின்றேன். போன கிழமை நாங்கள் தேவனுடைய அன்பு இந்த உலகத்தின் அன்பிலும் எவ்வளவு மேலான அன்பு என்று சொல்லி பார்த்தோம். அதற்கு முதல் கிழமை நாங்கள் பாவம் செய்கின்ற ஆத்துமா சாகவே சாகும் என்று சொல்லி நாங்கள் பார்த்தோம். இன்றைய நாளில் நான் ஆண்டவரிடத்தில் இருந்தபோது ஆண்டவர் எனக்கு ஒரு காரியத்தை தந்தார். அது எப்படியானது என்று சொன்னால், stand alone but you are not alone. பார்க்கும்போது நான் தனியே நிற்கின்ற மாதிரி தான் பார்க்கின்றவர்களுக்கு தெரியும். ஆனால் என்னோடு தேவன் இருப்பது எனக்கு மட்டும்தான் தெரியும். ஏனென்றால் நான் தேவனோடு இருக்கிறேனா இல்லையா என்கின்றது எனக்கும் தேவனுக்கும் தெரியும். அப்ப ஆண்டவர் திடீரென்று நான் ஜெபம் பண்ணி கொண்டிருந்த போது எனக்கு இந்த சத்தம் என்னுடைய இருதயத்தில் துணித்தது. எப்படின்னா, ஸ்டாண்ட் அலோன் பட் யூ ஆர் நாட் அலோன் என்று. நான் அமைதியாக இருந்தேன். தனியே நிற்கின்றேன், ஆனால் நீ தனியே இல்லை என்று சொல்லி. எப்படி என்றால், for God, தேவனுக்காக, தேவனுடைய ஜனங்களுக்காக, அல்லது தேவன் தெரிந்து கொண்ட ஜனங்களுக்காக, தேவனுடைய புறச்சாதியர்களாகிய ஜனங்களும், அதாவது என்னையும் தேவன் தெரிந்து கொண்டார். அப்ப என்னை போல தெரிந்து கொண்ட ஜனங்களுக்காக இந்த பூமியிலே இன்னும் இருக்கின்றார்கள். அவர்கள் தேவனிடத்திலே வராமல் இருக்கின்றார்கள். எப்படி இஸ்ரவேல் ஜனங்களை தேவன் தெரிந்து கொண்ட போது, தேவன் ஒவ்வொரு தீர்க்கதரிசிகளையும் அனுப்பின போதும் அவர்கள் தேவனிடத்தில் வராதிருந்தார்கள். அதே போல இயேசு கிறிஸ்து வந்த போதும் அவர்கள் தேவனிடத்தில் வர மறுத்தார்கள். ஆனால் அதற்காக அவர்கள் நின்றார்கள். அதே போல இந்த நாட்களும் பொல்லாத நாட்களும் கொடிய நாட்களுமா இருக்கின்றது. இந்த பொல்லாத நாட்களிலும் கொடிய நாட்களிலும் நாங்கள் ஸ்டாண்ட் அலோன் என்கின்றதை பார்க்கிலும் தேவனோடு நீக்க வேண்டிய அவசியம் கட்டாயம் காணப்படுகிறது. இந்த ஜனங்களுக்காக, அதாவது தேவனை ஜனங்கள் அறிய வேண்டும், அந்த ஜனங்கள் விடுதலையாக வேண்டும் என்கின்ற பாரம், அந்த ஏக்கம் அந்த இருதயத்திலே உண்மையாய் காணப்படுமானால் அவர்களுக்காக தேவனோடு நீக்க வேண்டிய ஒரு நேரம் தேவனுடைய பிள்ளைக்கு கட்டாயமாய் உண்டு. எங்களுக்கு தெரியும், மோசே தேவனோடு கூட இருந்தார். பார்க்கும்போது பார்வோனுக்கு மோசையை பார்க்கும்போது ஒரு சிறிய மனிதனாய் தெரிந்தார். ஆனால் தேவனுடைய வல்லமை முழுக்க மோசையோடு இருந்தது. எலியாவிடத்திலே வரும்போதும் அப்படித்தான். பாகால் தீர்க்கதரிசிகளுக்கு எலியாவை பார்க்கும்போது இவன் ஒரு சாதாரண மனுஷன் போல தெரிந்தது. ஆனால் தேவனுடைய வல்லமை எலியாவோடு கூட இருந்தது. அப்படித்தான் எலிசாவுக்கு விரோதமாய் யுத்தம் பண்ணும்படி ராஜா திரண்டு வந்த போது, கேயாசி பார்த்து பயந்த போது, எலிசா அதை குறித்து கவலையே படல. ஏனென்றால் எலிசாக்கு தெரிந்தது தன்னோடு கூட இருக்கின்ற அந்த வல்லமை. அதே போலதான் இன்றும் தேவன் மாறாதவராயிருக்கின்றார். நான் இந்த இடத்திலே கேட்டுக்கொண்டிருக்கின்ற, இதை பார்க்கின்ற ஒவ்வொரு தேவனுடைய பிள்ளைகளுக்கும் நான் சொல்லுகின்றதான் ஒரே காரியம் என்னென்றால், ஒரு மனிதனை விடுவிக்கும்படி அல்லது ஒரு மனிதனை தேவனுடைய ராஜ்யத்துக்குள்ளே அழைத்துக் கொண்டு வரும்படி நாங்கள் தேவனோடு நிற்க வேண்டிய அவசியம் எங்களுக்கு இருக்கின்றது, கட்டாயம் எங்களுக்கு இருக்கின்றது. ஏனென்று சொன்னால், அதற்காகத்தான் தேவன் ஒரு மனிதனை உயிர்ப்பிக்கின்றார். தேவ ஆவியினாலே உயிர்ப்பிக்கப்பட்டவன் அதை செய்ய வேண்டும். அதை செய்யத்தக்கதான தாகம் அவனுக்குள்ளே காணப்படும். ஏனென்று சொன்னால், யாக்கோபு 5:20 சொல்லப்படுகிறது, ஒரு பாவி மனம் திரும்பும் போது பரலோக ராஜ்யம் மகிழ்ந்தது போல எங்களுடைய இருதயம் மகிழும். எங்களுடைய இருதயம் மகிழ, ஒரு தேவனுடைய பிள்ளைகளுடைய இருதயம் எப்போ உண்மையாய் மகிழும் என்று சொன்னால், ஒருவன் தேவனுடைய ராஜ்யத்துக்குள்ளே பிரவேசிக்கும் போது. ஏனென்றால் அவனுக்கு தெரியும்,
அவன் மரண இருளில் இருந்து, அதாவது நரகத்திலிருந்து மன்னிக்க வேண்டும், அவன் மீட்கப்படுகின்றான் என்று சொல்லி. ஏனென்றால் யாருக்கும் யுத்தம் செய்வதற்கு விருப்பமில்லை. என்னடா யுத்தத்தை பற்றி கதைக்கிறேன்னு யோசிக்காதீங்க. எங்களுக்கு மாம்சத்தின்படியான யுத்தம் இல்லை, துரைத்தனங்களின் அதிகாரங்களோடு தான் எங்களுக்கு யுத்தம். ஆனால் பூமியிலே சில காரியங்களின் நிமித்தம் எங்களுக்கு போராட்டம் உண்டு. அந்த போராட்டம் எப்படியானது என்றால், மனுஷர்களை இருளில் இருந்து மீட்டு வெளிச்சத்துக்கு கொண்டு வருகிறதான போராட்டம். எந்த ஒரு மனுஷனும் போராட்டத்தை விரும்புகிறதில்லை, எந்த ஒரு மனுஷனும் யுத்தத்தை விரும்புகிறதில்லை. ஆனால் சில வகையான யுத்தங்கள், போராட்டங்கள் தேவனுடைய பிள்ளைகளாக எங்களுடைய வாழ்விலே வரும். ஒரு மனுஷன், உதாரணத்துக்கு சொல்லுவோமானால், ஒரு மனுஷனை அழைத்து அவனுக்கு ஆண்டவருடைய ராஜ்யத்தை கொடுத்து அவனை தேவனுடைய பிள்ளையாய் மாற்றின பின்பு அவன் ஏதோ ஒரு விதத்திலே வஞ்சிக்கப்பட்டு போகும்போது அந்த இருதயத்திலே வருகின்ற பாரம், அந்த வேதனை, கவலை, அது ஒரு போராட்டம். தேவனுக்காய், தேவனுடைய காரியத்துக்காய் அல்லது தேவனுடைய ஜனங்களை மீட்கும்படி ஒருவன் நடக்கும் போவானால், அவன் காணப்படுவானால், அவனோடு தேவன் கூட நிற்பான். அதற்கு தேவன் தெரிந்து கொள்ளுகின்றார். அதே நேரம் ஒருவன் தன்னை ஒப்படைக்கின்றான். தேவனால் தெரிந்து கொள்ளப்பட்டு அனுப்பப்படுகிறவனோடும் தேவன் அப்படி இருக்கின்றார். தன்னை தேவனுக்கென்று அர்ப்பணிக்கின்றவனோடும் தேவன் இருக்கின்றார். ரெண்டு விதமாய் தேவனுடைய ராஜ்யத்திலே கிரியை நடக்கிறது. ஒன்று தேவன் தெரிந்து கொள்ளுகின்றார், மற்றது இன்னொன்று ஒருவன் தேவனிடத்திலே வந்து அதை அறிந்து கொண்டு வருகின்றான். பழைய ஏற்பாட்டிலே தேவன் தெரிந்து கொள்ளுகின்றார். புதிய ஏற்பாட்டிலும் நாங்கள் பார்க்கின்றோம், மத்தேயு, மார்க்கு, லூக்கா, யோவான் ஒவ்வொன்றிலும் பார்க்கின்றோம், ஒவ்வொரு அப்போஸ்தலர்களை ஆண்டவர் தெரிந்து கொள்ளுகின்றார். ஆனால் அந்த அப்போஸ்தலர்கள் தங்களை ஒப்படைக்கின்றார்கள். எப்பொரு மனிதன் தன்னை தேவனுடைய கரத்திலே ஒப்படைக்கின்றானோ அப்பொழுது தேவன் அவனை நடத்துகின்றார். நாங்கள் யாத்ராகமத்திலே நாங்கள் 7வது அதிகாரத்திலே நாங்கள் பார்க்கலாம். 1வது 2வது வசனத்துக்கு கர்த்தர் 7வது அதிகாரம் 1வது கர்த்தர் மோசேயை நோக்கி, பார், உன்னை நான் பார்வோனுக்கு தேவனாக்கினேன், உன் சகோதரனாகிய ஆரோன் உனக்கு தீர்க்கதரிசியாயிருப்பான். நான் உனக்கு கட்டளையிட்ட யாவையும் நீ சொல்ல வேண்டும். பார்வோன் இஸ்ரவேல் புத்திரரை தன் தேசத்தில் இருந்து அனுப்பிவிடும்படி உன் சகோதரனாகிய ஆரோன் அவனிடத்தில் பேச வேண்டும். தெரியும் தேவனுக்கு பார்வோனை போய் கேட்டால் பார்வோன் விடமாட்டான் என்று சொல்லி. ஆனால் மோசேக்கு தெரியும் தான் போய் பார்வோனுக்கு முன்பாக நிற்கத்தக்கதான அதிகாரம் தனக்கு இல்லை என்று தெரியும். இந்த நேரத்தில் நாம் நடுக சொல்லுகிறது, இந்த நாட்களில் இருக்கிற ராஜாக்கள் எல்லாம் ஒரு ராஜாக்களே இல்லை. இவங்க நினைச்சால் தாங்கள் ஒன்றுமே செய்ய முடியாது, மற்றவர்களிட போய் கேட்டுத்தான் செய்யணும். ஆனால் அந்த காலத்து ராஜாக்கள் அப்படி இல்லை. நினைத்தால் அப்போ உடனே அவங்களுக்கு அந்த அதிகாரம். அந்த பழைய ஏற்பட்ட ராஜாக்களை எப்படி சொல்லுவார்கள் என்றால், அந்த ராஜாக்களை சிங்கத்தின் வாய் என்று சொல்லுவார்கள். ஒரு சிங்கம் பார்த்து அப்படி கடிச்சதுனால் அப்படியே அந்த ஆளின் கதை முடிச்சது, அந்த இறை முடிச்சது. அதே போலதான் ராஜாவும் இவரை கொலை செய்யணும் என்று நினைத்தால் அவன் யாரிடத்திலே கேட்க தேவையில்லை, ஒரே கட்டளை, அதை நிறைவேற்ற வேண்டும். நிறைவேற்றால் அது முடிந்து விடுது, அவரை அவன் கொண்டு விடுவான். அதனாலே அந்த ராஜாவினுடைய, அந்த நாட்களினுடைய ராஜாக்களுடைய அதிகாரம் என்பது சிங்கத்தினுடைய வாய்க்கோப்பாக இருக்கிறது என்று சொல்லி நாங்கள் சங்கீதத்தில் வாசிக்கின்றோம். அப்படிப்பட்ட அந்த அதிகாரத்தை உடைய ராஜாக்கு முன்பாக போய் நிற்கின்றார் மோசே. எப்படி நிற்கின்றார் என்றால், ஆண்டவர் சொன்னதை சொல்லும்படி அவர்களை விட இதை அவர் செய்த போது தேவன் அவரோடு கூடப்படி இருந்தார். நாங்கள் பின்பு வாசித்துக் கொண்டு போவோமானால்
நாங்கள் பார்க்க முடியும். தேவன் கட்டளை இடுவதை செய்கின்றதுதான் முதலாவது தேவனுடைய பிள்ளையினுடைய வேலை. தேவனோடு நிற்பது என்பது 9வது அதிகாரத்திலே அவர் சொல்லுகின்றார், எதற்காக விட வேண்டும் என்று சொல்லி மோசேயை மீண்டும் சொல்லுகின்றார். 9வது அதிகாரத்திலே, பின்பு கர்த்தர் மோசேயை நோக்கி, நீ பார்வோனிடத்தில் போய் எனக்கு ஆராதனை செய்ய என் ஜனங்களை போகவிடு. அடுத்த வசனம் சொல்லுகிறது, நீ அவர்களை விடமாட்டோம் என்று இன்னும் நிறுத்தி வைத்தாயாக. இதுதான் வெரி டேஞ்சர். ராஜாக்கு முன்பாலே போய் நின்று சொல்லுகிறார், நீ அவர்களை நிறுத்தி விடாவிட்டால் கர்த்தருடைய கரம் வெளிப்படும் என்று சொல்லி நாங்கள் பின்னுக்கு வாசித்துக் கொண்டு போனால் தெரியும். அப்ப தன்னுக்கு தேவனால் கொடுக்கப்பட்ட ஒரு வேலையை ஒரு மனுஷன் நிறைவேற்ற வெளிக்கிடும் போது தேவன் அவனோடு கூட நடந்து வருவார், அவனோடு கூட இருப்பார். விரோதமாய் எதுவும் எழும்ப முடியாது. ஆனால் தேவனோடு கூட நாங்கள் நடக்காமல் அந்த வார்த்தைக்கு நாங்கள் விரோதமாய் நிற்போமானால் தேவன் நம்மோடு இருக்க மாட்டார். அதற்கு நிறைய அதிகாரங்கள் உண்டு. நான் உங்களுக்கு ஒரு காரியத்தை சொல்லி போட்டு நான் போக விரும்புகிறேன். சவுலை தேவன் ராஜாவாய் தெரிந்து கொண்டார். சவுலோடு தேவன் கூட இருந்தார். ராஜாக்களை யுத்தம் பண்ணி ஜெயிக்க தக்கதாய் தேவன் யுத்தத்தை நடப்பித்தார். சவுலோடு தேவன் இருந்தார். ஆனால் சவுல் எப்பொழுது தேவனுடைய வார்த்தைக்கு கீழ்ப்படியாமல் போனானோ அப்பொழுது தேவன் அவரை விட்டு போய்விட்டார். சவுலை விட்டு போய்விட்டார். நாங்களும் எங்களுக்கும் அப்படித்தான். தேவன் எங்களுக்கு கட்டளையிட்டவைகளை அல்லது தேவன் சொன்னவைகளை நாங்கள் நிறைவேற்றும் போது தேவன் எங்களோடு கூட இருக்கின்றார். அப்பொழுது நாங்கள் ராஜாக்களை போல தெரிய முடியும். நாங்கள் அவர்களுக்கு விரோதமாய் நாங்கள் செய்வோமானால் தேவன் எங்களோடு கூட இராமல் போய்விடுவதையும் நாங்கள் காண முடியும். அதற்காகத்தான் ஆண்டவர் எதற்காக ஒரு மனிதனை அழைத்தாரோ அந்த வேலையை அவன் நிறைவேற்றுவானாக அவன் ராஜாவை சிங்கத்தை போல நிற்பான். பெரியவங்களுக்கு சாத்ராக், மேஷாக், ஆபேத்நேகோவை அக்கினியிலே கொண்டே போடுகின்றார்கள். தானியேலை சிங்கக்கெபியிலே போடுகின்றார்கள். அவர்கள் அந்த விக்கிரகங்களை ஆராதனை செய்யாமலும் அவர்கள் கட்டளையிட்டதை செய்யாமல் தேவன் கட்டளையிட்டதை செய்தபோது அவர்களை காக்கும்படி தேவன் அக்கினி நடுவிலும் சிங்கக்கெபியிலும் இருந்தார். எங்கள் வாழ்விலும் தேவன் எங்களோடு கூட இருக்க வேண்டுமானால், தேவன் எங்களோடு கூட இருந்து அவருடைய ராஜ்யத்தின் வேளாண் ஆளுகைகள் அதிகாரங்கள் எங்களோடு கூட காணப்பட வேண்டுமானால், அது எப்போ வெளிப்படுமானால் நாங்கள் அவரோடு கூட நடக்கும் போதுதான். அதை நடத்தத்தான் தேவன் எங்களோடு கூட இருக்கின்றவராக இருக்கின்றார். மனுஷனாக எங்களுக்கு பலவீனம் உண்டு, பயம் உண்டு. அதை தேவன் அறிந்தவராக இருக்கின்றார். அதனாலேதான் யோசுவாக்கு எழுதும் போது ஆண்டவர் சொல்லுகின்றார், நான் உனக்கு கட்டளையிடவில்லையா? யோசுவா 1:9, பலன் கொண்டு திடமனதாயிரு, கலங்காதே, திகையாதே, நீ போகிற இடமெல்லாம் நான் உன்னோடு கூட இருப்பேன் என்று சொல்லி நான் ஒவ்வொரு தேவனுடைய பிள்ளைகளுக்கும் சொல்லக்கூடிய காரியம், நாங்கள் எங்கே போனாலும் தேவன் எங்களோடு கூட வருகின்றார். ஸ்பெஷலாய் அவர் கட்டளையிட்டதை செய்ய நாங்கள் போகும்போது, நோமலாய் அவர் நான் எங்கே இருக்கின்றனோ அவரோடு கூட இருக்கின்றார், வாசம் பண்ணுகின்றார். அவர் தனியை விடுகிறதில்லை.
அவர் எங்களை தனியே விடுகிறதில்லை, அவர் எப்பொழுதும் கூட இருக்கின்றார். ஆனால் அவர் எங்களுக்கென்று ஒரு காரியத்தை தரும்போது அதை செய்ய அவர் எங்களோடு கூட இருக்கின்றார். அது இவைகளெல்லாம் நடந்த சம்பவத்தை எங்களுக்கு எழுதி வைக்கப்பட்டிருக்கின்றது. ஏனென்று சொன்னால் நாங்கள் வாசித்து கடந்து போகிறதற்காக அல்ல. தேவன் உன்னோடு கூட இருக்கின்றார் என்கின்ற அந்த விசுவாசம், அந்த நம்பிக்கை எங்களிடத்திலே காணப்பட வேண்டும். தேவனுடைய வல்லமைகள், ஆளுகைகள், அதிகாரம். இரண்டாவது, எப்பொழுதும் அவருடைய கனி, ஆவியின் கனிகள் காணப்பட வேண்டும். அந்த அன்பு, சந்தோஷம், சமாதானம், நீடிய பொறுமை, சாந்தம், தயவு, அடக்கம் ஒவ்வொன்றும் ஒரு தேவனுடைய பிள்ளைக்கு காணப்பட வேண்டும். எதற்காக தெரியுமா? பூமியை சுதந்திரிப்பதற்காக அல்ல, தேவனுடைய ராஜ்யத்தின் காரியங்களை சுதந்திரிப்பதற்காக. அந்த நேரத்திலே பூமியில் உள்ள காரியங்கள் எங்களுக்கு கிடைக்கின்றது. ஆனால் எங்களுடைய நோக்கம் எல்லாம், சிந்தை, மைண்ட் எல்லாம் பூமியிலே இருக்கின்றவைகளை சுதந்திரிப்பதற்காக எவ்வளவு காணப்படக்கூடாது. நான் இந்த பூமியிலே வாழ்கிறேன், வேலைக்கு போவேன், தேவன் எனக்கு தருவார். யுத்தமானால் யுத்தத்திலிருந்து காத்துக்கொள்வார், பஞ்சமானால் பஞ்சத்திலிருந்து என்னை போஷிப்பார். ஆனால் என்னுடைய நினைவு சிந்தனையெல்லாம் எப்படி காணப்பட வேண்டுமானால், உலகத்தில் இருந்து எதையும் நான் பெற்றுக்கொள்ளுகிறவனாய் அல்ல, தேவனிடத்திலே இருந்து பெற்றுக்கொண்டு உலகத்துக்கு காண்பிக்கத்தக்கவனாய். அப்படித்தான் மோசையோடு கூட தேவனுடைய வல்லமை இருந்தபோது அவர்கள் பார்த்தார்கள், அவர்களுக்கு தெரிந்தது இந்த வல்லமை ஒரு மனுஷனால் முடியாது, தேவனால் இருந்தது என்று சொல்லி. சாத்ரக், மீஷாக், ஆபேத்நேகோவை வெளியே கொண்ட போது நேபுகாத் நேச்சர் சொல்லுகிறான், இவர்களுடைய தேவனே தேவன், மற்றவர்களுடைய தேவர்கள் அல்ல, இவர்களுடைய தேவர்களுக்கு, இவர்களுக்கு நீங்கள் கீழ்ப்படிய வேண்டும் என்று சொல்லி. பாருங்க, அவர்கள் தங்களை தேவனுக்குள்ளாக ஒப்புக் கொடுத்தார்கள். அவர்களுக்கு சிச்சுவேஷன் மரணம் மாதிரி தெரிந்தது. ஆனால் அந்த மரணத்தில் இருந்து அவர்களை தூக்கி கொண்டு வந்து வைத்து அவர்கள் ஆராதித்த தேவனே தேவன் என்று சொல்லி சொல்லத்தக்கதா இந்த ராஜா காணப்பட்டார். அதே போலதான் எங்களுடைய வாழ்விலும் கிறிஸ்துவின் நிமித்தம் நாங்கள் நடக்கின்ற பாதைகளில் உண்மையாய் நாங்கள் நடப்போமானால், வார்த்தையின்படி நாங்கள் உண்மையாய் நடப்போமானால் எங்களுக்கு ஒரு போராட்டம் வரும். அந்த வார்த்தையிலே நிற்கிறதான போராட்டம். நான் சொல்லுகிற போராட்டம் சண்டை பிடிக்கிறது அது இல்லை. அதைத்தான் நான் முதலே சொல்லியிருந்தேன். யாரும் போராட்டத்தை விரும்புகிறதில்லை, யாரும் யுத்தத்தை விரும்புகிறதில்லை. ஆனால் எங்களுக்கு ஒரு போராட்டம் உண்டு. என்ன தெரியுமா? கர்த்தருடைய வார்த்தையிலே உண்மையாய் நிற்கிறதற்கான போராட்டம், கர்த்தருடைய வார்த்தையை ஜீவனோடு அப்படியே போதிக்கிறதான போராட்டம், கர்த்தருடைய வார்த்தையிலே உள்ளதை உள்ளதென்றும் இல்லதை இல்லதென்றும் போதிக்கின்ற போராட்டம், மனுஷனுக்கு முன்பாகவும் தேவனுக்கு முன்பாகவும் எப்பொழுதும் உண்மை உள்ளவனாய் இருக்கிறதற்கு போராடுகின்ற போராட்டம். இப்படியான போராட்டங்கள் தேவனுடைய பிள்ளைகள் முன்பாக வரும். அப்படியான ஒரு போராட்டம் தான் எலியாவினுடைய நாட்களிலே வந்தது. நாங்கள் வாசிக்கலாம். 1 ராஜாக்கள் 18வது அதிகாரம் 30வது 38வது வசனத்தை நான் வாசிக்கின்றேன். 1 ராஜாக்கள் 18:38 நான் வாசிக்கின்றேன். எலியா வந்து நிற்கின்றார். உங்களுடைய தேவன் தேவன் அல்ல என்று சொல்லி. ஆனால் பாகால் தீர்க்கதரிசிகள் சொல்லுகிறார்கள், இல்லை, எங்களுடைய தேவனே தேவன் என்று சொல்லி. அப்பொழுது அங்கு 2 பேருக்கு இடையிலே முதல் காரியங்கள் வருகின்றது. பாகால் தீர்க்கதரிசிகள் தங்களுடைய தேவனை காண்பிக்கும் விதமாய் அக்கினியை இறக்க விரும்புகிறார்கள். ஆனால் இல்லை. ஆனால் பின்பு எலிசா சொல்லுகின்றார். அப்பொழுது பாருங்க, நான் வாசிக்கின்றேன் 37வது வசனத்திலே இருந்து 1 ராஜாக்கள் 18:37. கர்த்தாவே, நீர் தேவனாகிய கர்த்தர் என்றும் தேவரே தங்கள் இருதயத்தை மறுபடியும் திருப்பினீர் என்றும் இந்த ஜனங்கள் அறியும்படிக்கு என்னை கேட்டருளும்.
என்னை கேட்டருளும் என்றார். அதாவது அவருடைய விண்ணப்பத்தை கேட்க சொல்லுகிறான். அப்பொழுது கர்த்தரிடத்திலிருந்து அக்கினி இறங்கி அந்த சர்வாங்க தகன பலியையும் விறகுகளையும் கற்களையும் மண்ணையும் பட்சித்தது. வாய்க்காலில் இருந்த தண்ணீரை நசுக்கி போட்டது. இதில் என்ன மீனிங் என்றா, நாங்கள் பேசுகிறோம் அக்கினி இறங்குகிறது, பட்சித்தது, அப்படி இல்லை. இதில் ஒரு வசனம் அழகாக இருக்கின்றது. என்னன்னு சொன்னால், அந்த சர்வாங்க தகன பலியை நாங்கள் கர்த்தருக்கு செலுத்துகின்றோம். பழைய ஏற்பாட்டிலே பலி, அதாவது கர்த்தருக்கு பிரியமான பலியாக இருக்க வேண்டும். கர்த்தர் அந்த பலியை அங்கீகரிக்க வேண்டும். அந்த பலியை கர்த்தர் ஏற்றுக்கொள்ள வேண்டும். பல வருஷங்களாய் தேவன் இவர்கள் ஆராதனை செய்தாலும் தேவன் அந்த பலியை அங்கீகரிக்கவில்லை. இப்படியான ஒரு அங்கீகரிப்பு அந்த நாட்களிலே நடந்ததில்லை. ஆலயத்துக்கு முன்பாக அவர்கள் தங்களுடைய பலிகளை கொண்டு வந்து வைப்பார்கள். அவர்கள் அக்கினி மூட்டி அந்த அக்கினியினாலே அது வேகின பின்பு அவர்கள் அதை செய்வார்கள். இதுதான் இவர்களுடைய வழிபாட்டு முறையிலே காணப்பட்ட தகன பலி செய்கின்றதான ஒரு காரியமாக இருக்கின்றது. அதாவது சர்வாங்க தகன பலியை கர்த்தர் ஏற்றுக்கொண்டார் என்று அவர்களே செய்கின்ற அந்த முறை. ஆனால் இங்கே எலியா வைத்த அந்த சர்வாங்க தகன பலியை கர்த்தர் வானத்தில் இருந்து அதை ஏற்றுக்கொள்ளுகின்றார். இன்றைய நாளில் நாங்கள் செலுத்துகின்ற ஒவ்வொரு பலி, நாங்கள் இன்றைக்கு கர்த்தருக்கு காணிக்கை செலுத்துகின்றோம். எங்களுடைய இருதயங்களை பலியாய் கொடுக்கின்றோம். நாங்கள் ஒவ்வொரு செய்கிறவனை கர்த்தருக்கு கொடுக்கின்றோம். ஆனால் நாங்கள் கொடுக்கின்ற அந்த ஒவ்வொரு காணிக்கையையும், அதாவது ஒவ்வொரு சர்வாங்க தகன பலியையும் கர்த்தர் ஏற்றுக்கொள்ளத்தக்க வண்ணமாய் காணப்படுகின்றதா? இட்ஸ் வெரி இம்பார்ட்டன்ட். அன்று அந்த பாகால் தீர்க்கதரிசிகள் வேற யாரும் அல்ல, அதுக்குள்ளே இஸ்ரவேல் வம்சத்தார்கள் இருந்தார்கள். தேவனுடைய பிள்ளைகள் என்று சொல்லுகிறதான இஸ்ரவேல் கோத்திரத்தார்கள் காணப்பட்டார்கள். ஆனால் எலியா அந்த அதாவது கோத்திரம், அந்த 12 கோத்திரங்களிலே இருந்து வந்து ஒருவர் தான், அதாவது ஆபிரகாம், ஈசாக்கு, யாக்கோபுக்குள்ளாக வந்தவர் தான். ஆனால் அந்த மற்றவர்கள் செலுத்தின அந்த பலி தேவன் அங்கீகரிக்கவில்லை. அவர்களுடைய பாகால்களின் தேவன்கள் என்று சொல்ல விக்கிரகரான அவர்களுடைய பலியை தேவன் அங்கீகரிக்கவில்லை, கடவுள் அங்கீகரிக்கவில்லை. ஆனால் எலியா செய்த அந்த கொடுத்த அந்த பலியை, சர்வாங்க தகன பலியை தேவன் ஏற்றுக்கொள்ளுகின்றார். அந்த ஏற்றுக்கொண்ட தேவன் தானே தேவன் என்று அறியும்படி அக்கினியை அங்கே இறக்கி அதை செய்கின்ற காரியங்களை நாங்கள் காணுகின்றோம். பிறகு பார்த்தீங்கன்னா, நீங்கள் வாசித்து போடுங்க, எலியா சொல்லுகிறார், இவர்கள் எல்லாரும் எப்படி இங்கே விட்டு அடித்து போடுங்க, இந்த காரியங்களுக்கு தேவையில்லை. நான் என்ன சொல்ல வருகின்றேன் என்று சொன்னால், நாங்கள் செய்கின்றது ஒவ்வொன்றும் தேவனுக்கு பிரியமாய் காணப்பட வேண்டும். நான் கர்த்தருக்கு கொடுக்கின்ற காணிக்கையானாலும் சரி, நான் கர்த்தருக்கு செய்கின்ற ஆராதனையானாலும் சரி, மற்றவர்களுக்கு முன்பாக நான் பேசுகின்ற கர்த்தருடைய வார்த்தையானாலும் சரி, அவர்களை ஏற்றுக்கொண்டாலும் சரி, ஏற்றுக்கொள்ளாமல் போனாலும் சரி. So I need to stand with God. I need to stand. Sometimes நான் தனியத்தான் நிற்கிறவனாய் காணப்படலாம், ஒரு பட்டணத்திலே காணப்படலாம், அல்லது வேலை இடத்திலே காணப்படலாம், அல்லது குடும்பத்திலே காணப்படலாம். குடும்பத்திலே நான் மட்டும்தான் ஆண்டவரை ஏற்றுக்கொண்டவனாக இருந்தால், நான் அவர்களை நேசிக்க வேண்டும். ஆனால் கர்த்தருக்கு விரோதமான செய்திகளை நான் அவர்களுக்கு அங்கீகரிக்க முடியாது. இது தப்பு என்று நான் அவர்களுக்கு காட்ட வேண்டும். நான் இந்த இடத்திலே நான் சொல்லி முடிக்க விரும்புகிறேன். சொல்லுகிறதான காரியம், இன்னொரு காரியத்தை நான் காண்பித்துட்டு நான் போக விரும்புகின்றேன். போராடுவது அவசியம். ஜோஷுவா அவர்களை தான் அது டைம் போய் கொண்டிருக்கிறபடியினால் எங்களுடைய நாளிலே எங்களுக்கு பயமெல்லாம் இந்த மனுஷர்கள் இந்த பூமியிலே என்ன செய்வார்கள் என்றுதான். நாங்கள் இந்த பூமியில மனுஷர்களுக்கு தான் பயப்படுறோம். நாங்கள் வேறு யாருக்கும் பயப்படுவது எனக்கு தெரிஞ்சு இல்லை.
இப்போ பார்த்தா மனுஷர்களுக்கு தான் பயப்படணும். ஏன்னா இப்போ அமெரிக்க ட்ரம்ப் என்ன முடிவு எடுப்பான், இப்போ லண்டன் பிரதமர் என்ன முடிவு எடுப்பார், இப்போ யுத்தம் வரும் என்று சொல்லி நாங்கள் மனுஷர்களுடைய காரியங்களை பார்த்து நாங்கள் பயப்படுகின்றோம். ஆனால் எபிரேயர் 13:6 சொல்லும்போது மனுஷன் எனக்கு என்ன செய்வான்? தேவனின் பட்சமாக இருக்கும்போது மனுஷன் எனக்கு என்ன செய்வான்? அப்போ நாங்கள் தேவனுக்காய் நிற்கவும் தேவன் எங்களோடு கூட இருக்கவும் தனிய வல்லமைகள் அதிகாரங்களை நாங்கள் எதிர்பார்க்கின்றவர்களாய் மாத்திரமல்ல, எங்களை தேவனுக்காக ஒப்புக் கொடுக்கின்றவர்களாய் கூட நாங்கள் காணப்பட வேண்டும். ஒரு மனுஷன் தேவனோடு கூட நடப்பான், நடக்க அதே நேரத்திலே அந்த அந்த மனுஷனோடு கூட தேவன் எப்படியெல்லாம் இருக்க முடியும் என்கின்றது நாங்கள் வாசிக்கின்றோம். அப்ப தேவன் எங்களுக்குள்ளே இருப்பதை நாங்கள் காண முடியும். இவைகள் பெருமைக்காக அல்ல, இவைகள் நன்மைக்கு ஏதுவானவைகளாய் காணப்படுகின்றது. ஏனென்றால் எனக்கு தந்ததெல்லாம் தேவனால் உண்டானது, எனக்கு கொடுத்ததெல்லாம் எனக்கு தேவன் தந்தது. என்றால் இயேசு கிறிஸ்து 17வது அதிகாரம், யோவான் 17வது அதிகாரத்திலே இயேசு கிறிஸ்து சொல்லும்போது சொல்லுகிறார், நீர் எனக்கு தந்தவைகள் எல்லாம் உம்மாலே உண்டாயின என்று இப்பொழுது அறிந்திருக்கிறார்கள் என்று சொல்லி இயேசு கிறிஸ்துவை அறிந்த சீஷர்கள் முதலில் இயேசு கிறிஸ்துவை ஏற்றுக்கொண்டார்கள், ஏற்றுக்கொள்ளல. அவர்கள் இயேசு கிறிஸ்து தெளிவாக சொல்லுகிறார்கள், நீங்க எனக்கு கொடுத்ததெல்லாம் தேவனால் உண்டானது என்று சொல்லி. இப்போ இந்த பூமியில ஐஸ்வர்யம் எங்களிடத்திலே காணப்படுமானால் எல்லாரும் சொல்லுவார்கள், ஐஸ்வர்யவான்கள் நிறைய பேர் இருக்கிறார்கள் தானே, உங்களுக்கு கடவுள் எப்படி கொடுத்தார் என்று சொல்ல முடியும். அதை எங்களாலே காண்பிக்க முடியாது. ஆனால் பூமியிலிருந்து பெற முடியாத ஒரு காரியத்தை நாங்கள் ஒருவருக்கு கொடுக்கும்போது அவர்கள் அதை கண்டுகொள்ளும் போது அவர்கள் சொல்லுவார்கள், எஸ், இது கடவுளால் கொடுக்கப்பட்டது என்று சொல்லி. ஒரு தேவனால் தெரிந்து கொள்ளப்பட்ட ஒரு மனுஷன், கர்த்தரால் தெரிந்து கொள்ளப்பட்ட ஒரு மனுஷன் இந்த பூமிக்கு கொடுக்க வேண்டியது எப்படின்றா, பூமியிலே இருந்தல்ல, தேவனிடத்திலே இருந்த, அதாவது பூமியில இருக்கின்ற காரியங்களினாலே பெற்றுக்கொள்ள முடியாததை தேவனிடத்திலிருந்து எடுத்து பெற்றுக்கொண்டு கொடுப்பதுதான் இயேசு கிறிஸ்து செய்த காரியம். அதைத்தான் இயேசு கிறிஸ்து சீசர்களுக்கு சொல்லிட்டு போறார், உங்களால் எல்லாம் கூடும், நீங்கள் என்னை நிலைத்திருந்தால் நீங்கள் கேட்டுக்கொள்வதற்கு எல்லாவற்றையும் பெற்றுக்கொண்டீங்கன்னு சொல்லி ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து செய்த காரியங்களை அப்போஸ்தலர்கள் செய்தார்கள். இன்றும் தேசமெங்கிலும் எத்தனையோ ஊழியக்காரர்கள் செஞ்சுட்டு இருக்காங்க, நாங்கள் காண்கின்றோம். இந்த நாட்களிலே கர்த்தருடைய வருகை வெகு சீக்கிரமாக இருக்கின்றது. நாங்கள் கர்த்தருடைய வருகைக்கான நாட்களிலே நெருங்கி கொண்டிருக்கின்றோம். சிலவர்களுடைய எங்களுடைய ஜெனரேஷன்லேயே கூட கர்த்தர் வந்தால் வரலாம். அவ்வளவுக்காய் தேவனுடைய வருகை ரெடியாகி கொண்டிருக்கின்றது. இஸ்ரவேலில் அடையாளங்கள் உண்டாகி கொண்டிருக்கின்றது. ஒலிவ மலை கீழாக பிளந்து கொண்டிருக்கின்றது. கர்த்தர் சொன்ன அடையாளங்கள் எல்லாம் இந்த பூமியிலே நடந்து கொண்டிருக்கின்றது. நாங்கள் எங்களுக்கு தேவையானதை நாங்கள் ஆதாயப்படுத்த வேண்டும், அதே நேரம் ஜனங்களையும் ஆதாயப்படுத்த வேண்டும். அவ்வளமாய் நாங்கள் எங்களை தேவனிடத்திலே ஒப்புக் கொடுப்போம். நாங்கள் ஜெபம் பண்ணி முடிப்போம். தேவரே, நீங்க சொன்னீங்க ஆண்டவரே, நீ உலகத்துக்கு வெளிச்சமாக இருக்கின்றாய், நீ உலகத்துக்கு ஒப்பாய் இருக்கின்றாய் என்று சொல்லி, நான் உலகத்துக்கு வெளிச்சமாக இருக்க விரும்புகிறேனா, அல்லது உலகத்துக்கு ஒளியாய் இருக்க விரும்புகிறேனா, அல்லது நான் உலகத்துக்கு ஒப்பாய் இருக்க விரும்புகிறேனா, அல்லது உலகத்தில் உள்ளவைகளை பெற்று நான் வாழ என்னை, அதாவது ஐஸ்வர்யவானாய் ஆடம்பரத்தோடு பெருமைகளுக்கு அந்த மாதிரியான காரியங்களுக்கு என்னை ஒப்பு கொடுத்து நான் வாழ விரும்புகின்றேனா? எங்களுக்கு பூமியில் எல்லாவற்றையும் கர்த்தர் தருவார். நாங்கள்
அதே நேரம் தேவனுடைய ராஜ்யத்துகளும் ஜனங்களை சேர்த்துக்கொள்ளத்தக்கவர்களாய் தேவனங்களை நடத்தும்படி அதுக்காக நீங்கள் ஸ்டாண்ட் எலோனா, நாங்கள் ஸ்டாண்ட் எலோனாய் நிற்கிறோமோ இல்லையோ, ஸ்டாண்ட் வித் காட். தேவனோடு நிற்க வேண்டும். தேவன் உங்களோடு இருக்க வேண்டும். தேவன் என்னோடு கூட இருக்க வேண்டும். அப்பொழுதுதான் உலகத்தில் இருந்து கொடுக்காமல் நாங்கள் அதற்கு மேலான காரியத்தை நாங்கள் அவர்களுக்கு கொடுக்க முடியும். அதை கொடுக்கிறவர்களாய் அவர் தேடுங்க, நாடுங்க, மற்றவர்களுக்கு ஆண்டவரை கொடுங்க. பிதாவை இந்த வேளை உடைய சமூகத்திலே ஒப்புக் கொடுக்கின்றேன். தேவரே, எங்களை உலகத்துக்கு வெளிச்சமாய் தெரிந்திருக்கிறீங்கப்பா. உலகத்துக்கு ஒப்பாய் தெரிந்திருக்கிறீங்க. உப்பாய் நீங்கள் தெரிந்து கொண்டிருக்கிறீங்க. அந்த உப்பு சாரம் பெற்று போனால் அந்த உப்பினாலே பிரயோஜனம் இல்லையே ஆண்டவரே. நீர் என்னை உப்பாய் அழைத்திருந்தும் உப்பாய் தெரிந்து கொண்டிருந்தும் நான் சாரமற்று போவேனானால் அதிலே எந்த பிரயோஜனமும் இல்லையே ஆண்டவரே. அதே போல நீர் எனக்கு ஒளியை வைத்து நான் உலகத்துக்கு ஒளியாய் இருக்க சொல்லி நீங்கள் ஒளியாய் இருக்கிறேன்னு நீங்கள் என்னை தெரிந்து கொண்டிருக்கும் போது நான் உலகத்துக்கு ஒளியாய் இல்லைண்டா. நீங்கள் எனக்கு உள்ளே வைத்த ஒளி என்ன ஆண்டவரே? நான் உலகத்துக்கு ஒளியாக இருக்கிறேன், வெளிச்சமாக இருக்கிறேன். எனக்குள்ள இருள் இல்லைன்னு சொன்னீங்க ஆண்டவரே. எனக்குள்ள பாவம் இல்லைன்னு சொன்னீங்க ஆண்டவரே. நீ இப்பொழுது என்னுடைய வார்த்தை நிமித்தம் நீ சுத்தமாக இருக்கிறாய் என்று சொன்னீங்க ஆண்டவரே. நான் ஆண்டவரே எனக்குள்ளே பாவம் இல்லை என்று சொன்னீங்க ஆண்டவரே. அந்த பாவம் எனக்குள்ளே வேண்டாம் ஆண்டவரே. ஒரு மனுஷன் இவனமாய் தேவனோடு கூட நடக்க தேவரே எங்களை நிரப்புங்க. பிதாவே, என்னை ஒப்புக் கொடுக்கிறேன். இதை பார்க்கின்ற கேட்கின்ற ஒவ்வொருவரையும் உடைய சமூகத்திலே ஒப்புக் கொடுக்கிறேன். அடி தேவரே, உம்முடைய பிள்ளைகளை இந்த பட்டணத்துக்கு வெளிச்சமாய் மாற்றுங்க. உம்முடைய ஒவ்வொரு பிள்ளைகளையும் தேசத்துக்கு ஒளியாய் மாற்றுங்க. உம்முடைய வருகையிலே ஒவ்வொருவரும் காணப்பட தேவரீர் ஒவ்வொருவரையும் ஆசீர்வதியும். மீண்டுமாய் தேவரீர் இந்த பட்டணத்தின் பாவங்களை மன்னியும், அக்கிரமங்கள் மீறுதல்களை மன்னியும். தேவரீர் எங்களையும் இந்த பட்டணத்துக்கு வெளிச்சமாக வையுங்க. சகலவற்றையும் மரித்து வைத்திருந்த நசரேயனாகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் பிதாவே. ஆமென், ஆமென்.